இந்த வீடியோவில் நம்ம பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 1000 நேனோமீட்டர். ஆனால் வைரஸோட அளவு பார்த்தீங்கன்னா அதை விடவும் ரொம்ப கம்மி. 20 நேனோமீட்டரில் கூட வைரஸ்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. 400 நேனோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அப்போது பாக்டீரியாவை விட பல மடங்கு ரொம்ப மிக சிறிய உயிரி தான் எதுனா வைரஸ். செல் சுவரை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் அல்லது லிபோபாலிசாக்கரைடு செல் சுவர் இருக்குது. ஆனால் வைரஸில் செல் சுவர்னே ஒன்று இல்லை. அந்த செல் சுவருக்கு பதிலாக அதில் புரத உறை ஒன்று இருக்குது. ஆனால் மிகவும் வலிமை வாய்ந்த புரத உறை. அதுக்கப்புறம் ரைபோசோம்கள், அதாவது அந்த ஆர்என்ஏக்கு டிஎன்ஏக்கு தேவையான சில புரதங்களை கொண்டு இருக்கக்கூடிய ரைபோசோம்கள் பாக்டீரியாவில் இருக்குது. ஆனால் வைரஸில் அந்த ரைபோசோம்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வைரஸில் எந்த செல்களும் கிடையாது. பாக்டீரியா எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்களில் மட்டும்தான் பாக்டீரியா வாழும். ஆனால் வைரஸ் பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருள்லையும் வாழும், உயிரற்ற பொருட்களையும் வாழும். அதனால தான் இப்போ கரோனா வைரஸ்லாம் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பில் கூட நீண்ட நேரம் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்டீரியாவிலையும் வைரஸ்லையும் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஎன்ஏ ஆர்என்ஏ பாக்டீரியாவில் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க, நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வைரஸில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கோட் புரதத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்றா எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு, எங்கேயும் மிதந்து தனித்தனியாலாம் இல்லை. இங்கே நீங்கள் இந்த படத்தில் வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஎன்ஏ ஆர்என்ஏ எப்படி இருக்குன்னா மிதந்துட்டு இருக்குது, புரதத்தால் மிதந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புரதத்தால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே தான் இதுதான் புரோட்டீன்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீனால் கட்டப்பட்டிருக்கு. ஒன்று பாருங்கள், பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் புரோட்டீன். இந்த புரோட்டீனால் கட்டப்பட்டிருக்கு இந்த டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இந்த வைரஸ்குள்ளார. பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்மளுக்கு தொற்று ஏற்படுது. ஆனால் வைரஸ்கள் ஒரு அமைப்பு ரீதியாக நம்மளுக்கு, அதாவது சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு தொற்று ஆனது ஏற்படுது. இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தன்னைத்தானே அது இனப்பெருக்கம் செஞ்சுக்கும். ஆனால் வைரஸ் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஒரு உயிரணு தேவை. உயிரணு இல்லாமல் வைரஸால் இனப்பெருக்கம் செஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு உயிருள்ள செல் தேவை. இது சரி, எப்படி இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷன், அதாவது செல் ஃபிஷன்னு சொல்லக்கூடிய செல் பிளவு மூலயமா இனப்பெருக்கம் நடக்குது. இது ஒரு பாலில்லா இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. செல் பிளவு மூலிமா இனப்பெருக்கம் நடக்குது. ஒரு செல் இரண்டாக பிரியும், அந்த செல் இரண்டாக பிரியும், அப்படியே செல்லு இரண்டாக பிரிஞ்சு இனப்பெருக்கமானது நடக்குது. ஆனால் வைரஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சார்ந்த செல்லையே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்கிரமிக்குது. அந்த செல்லுக்குள்ளார தன்னுடைய டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை நகல் எடுக்குது. அதனோட மெனி காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏவை உருவாக்கி தான் சார்ந்த செல்லையே அழிக்குது. செல்லை அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செல்லுக்குள்ளார பிரதி எடுக்கப்பட்ட அந்த வைரஸானது செல் உடஞ்ச உடனே செல்லிலிருந்து வெளியே எல்லா செல்கள் மேலேயும் ஒட்டிக்குது. இப்படி தான் ஒரு வைரஸானது பரவுது. பாக்டீரியாவையும் வைரஸையும் நுண்ணோக்கியில் பார்த்தா எப்படி தெரியும்னு பார்க்கலாம். பாக்டீரியாவை நம்ம சாதாரண நுண்ணோக்கியில் பார்க்க முடியும். ஆனால் வைரஸ் ரொம்ப மிகவும் சின்னது, 20 நானோமீட்டர் அளவு தான் இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு எலக்ட்ரான் நுண்ணோக்கி நம்மளுக்கு வேணும். எலக்ட்ரான் நுண்ணோக்கி இருந்தால் மட்டும்தான் வைரஸை பார்க்க முடியும். சாதாரண நுண்ணோக்கியில் பாக்டீரியா மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியாஸ் நன்மையை தான் தருது. என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரை புளிக்க வைக்கிறதுக்கு, அரிசி மாவை புளிக்க வைக்கிறதுக்கெலாம் இந்த பாக்டீரியா இருந்தால் தான் புளிக்கும். பாக்டீரியா இல்லைன்னா புளிக்காது. சரி, அதேமாரி நம்மளுக்கு தேவையான நன்மைகளை இந்த பாக்டீரியாக்கள் செய்யுது. வைரஸால் குறிப்பிட்ட நன்மைகள் எதுவும் இல்லை. ஆனால் வைரஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மரபு அணுக்களை பற்றி படிக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மூளை கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிரெயின் டியூமரை அழிக்கிறதுக்கும் சில வைரஸ்கள் பயன்படுறதா சொல்கிறாங்க. பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய நோய்க்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் மூலியமாகவே குணப்படுத்த முடியும். ஆனால் வைரஸால் உருவாகக்கூடிய நோய்களுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் மூலியமாகவும் குணப்படுத்த முடியாது. பாக்டீரியா மற்றும் வைரஸுக்கு சில எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஸ்டெப்பிலோகாக்கஸ் ஆரியஸ் மற்றும் விப்ரியோ காலரே போன்றவை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. இதில் விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியா மூலயமா தான் காலரா நோய் பரவுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா வைரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ், HIV வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ், மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போன்றவை வந்து வைரஸுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி சின்னம்மை வைரஸை கூட சொல்லலாம். இந்த நோய் தொற்றால் ஏற்படக்கூடிய நோய் குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியாவில் உணவு விஷம், அதாவது ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம், இரைப்பை அழற்சி மற்றும் புண்கள், மூளைக்காய்ச்சல், நிமோனியா போன்றவை வந்து பாக்டீரியாவால் ஏற்படுது. வைரஸால் பார்த்திங்கன்னா எய்ட்ஸ், சளி, காய்ச்சல், சின்னம்மைன்னு சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் ஏற்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.